ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் குக்கரி அண்ட் டைப் ஸ்டைல். இன்னைக்கு ஹெல்த்தியாக கருவேப்பிலை யூஸ் பண்ணி ஊறுகாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் வச்சும் யூஸ் பண்ணலாம். ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரைஸோட கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் குழம்பு எதுவும் ரெடி பண்ணாதனால இந்த மாதிரி கருவேப்பிலை ஊறுகாயே கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இந்த கருவேப்பிலை ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். கருவேப்பிலை ஊறுகாய் செய்யறதுக்கு நான் கருவேப்பிலை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு டவலில் நல்லா உணர்த்தி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது. அளவுன்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப அழுத்தமாக பிடிக்காம ஒரு கைப்பிடி அளவு எடுக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி 5 கைப்பிடி அளவு நான் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு புளியை ஊற வச்சிடலாம். நான் நல்லா அழுத்தி பிடிச்சி ஒரு கை நல்லா எனக்கு அடக்கமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெரிய பால் சைஸில் புளி வந்து எடுத்திருக்கேன். புளியை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். இது மூழ்கிற அளவு மட்டும் நல்லா சூடாக இருக்கிற தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இப்போ ஊறுகாய்க்கு ட்ரையான ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் தனியா, இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. வெந்தயம் வந்து கொஞ்சம் கருகிட்டாலும் உங்களுக்கு கசப்பு தன்மை வந்துடும். அதனால நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். தனியாக எடுத்து வச்சு ஆற வச்சிடுங்க. இப்போ ஒரு அகலமான கடாயில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதையும் நம்ம வதக்கிக்க போகிறோம். கரெக்டாக ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வதக்கினா போதும். ரொம்ப இது முருகலாக வதங்குற அளவுக்கு வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நான் கரெக்டாக ஒரு 4 மினிட்ஸ் தான் வதக்கியிருக்கேன். இதையும் நம்ம தனியாக எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். எல்லாமே நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த மசாலாலாம் ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். 3 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவையான அளவு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கல்லுப்பு தான் ஆட் பண்ணுறேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணதுக்கப்புறமா இதில் மிளகாய் தூள் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பல்ஸ் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ஊற வச்சிருக்கிற புளியும் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. நம்ம ரொம்ப கம்மியாக தான் தண்ணி வந்து சேர்த்துருக்கோம். மிக்ஸி ஜாரில் ஃபுல்லாகிட்டதுனால என்னால் அரைக்க முடியல. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கிறேன். இது அரைக்கும் போது கூடவே ஒரு 1/4 கப் அளவு பூண்டு சேர்த்துக்கிறேன். இது அரைக்கிறதுக்கு யூஸ்வலாக தண்ணி வந்து சேர்க்க மாட்டாங்க. எண்ணெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டால் 1 or 2 டீஸ்பூன் வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்த்துட வேண்டாம். நல்லா கட்டியாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் அரைச்சிட்டேன். தண்ணி சேர்க்காம நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி 2வது பேட்சும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான், நம்ம ஊறுகாயை இப்போ தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் நான் இந்த கப்பில் 1/2 கப் அளவு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் இல்லைனா கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் எவ்வளோ அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஊறுகாயோட ஷெல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். இந்த மாதிரி ஆவி பறக்க சூடாக இருக்கணும். இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 4 காஞ்ச மிளகாயை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 10லேருந்து 20 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, இது எல்லாமே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு வந்து இந்த சூட்லேயே நல்லா வெந்துடும். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த கருவேப்பிலை ஊறுகாயை இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்க கருவேப்பிலை ஊறுகாயை இதில் சேர்த்ததுமே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். எண்ணெய் இந்த அளவுக்கு சூடாக இருக்கிறதுனால அந்த மிளகாய் தூள், புளி, இதோட பச்சை வாசனை எல்லாமே இதிலேயே போயிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஊறுகாய். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெளியில் வச்சுருந்தாலே 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்போது ஒரு 3 to 4 months வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை அப்படியே ஆற விட்டுடலாம். நான் கேஸ்ட் அயர்ன் கடாய் யூஸ் பண்ணியிருக்கிறதால இது ஆறுறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். அந்த ஹீட் வந்து ரொம்ப நேரம் இருக்கும் எனக்கு. ஸோ அந்த ஹீட்லேயே நல்லாவே எனக்கு அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடும். இது ஸ்டோர் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை ஒரு சில்வர் பாத்திரத்துலையோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த ஊறுகாயை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். புதினா புலாவ் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். புதினா புலாவ் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவு புதினாவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 7-8 பல் பூண்டை தோல் நீக்கிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கோங்க.
இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ தாளிக்கிறதுக்கு குக்கரில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக பட்டை, லவங்கம், ஏலக்காய், மராத்தி மொக்கு, அன்னாசிப்பூ, கல்பாசி, ஒரு பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக வதங்கணுன்றது அவசியம் இல்லை. நல்லா சாஃப்ட் ஆகி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற புதினா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம மசாலா பொருளாக ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். இதுவே இந்த புலாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு க்யூபாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவு பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் இதில் கேரட், காலிஃப்ளவர் இது மாதிரி உங்களுக்கு என்ன விருப்பமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் மட்டும் லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் அரிசியை சேர்த்துடலாம். நான் 1/2 கப் அளவு பாஸ்மதி அரிசியை 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். ஊற வச்ச அரிசியை இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் சேர்த்து நல்லா வடிகட்டிக்கோங்க. தண்ணி இல்லாமல் வடிகட்டினதுக்கு அப்புறமா நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து இதை லேசாக கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப ஃபோர்ஸாக நீங்கள் கலந்து விட்டிங்கன்னா அரிசி உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால லைட்டா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுல தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1/2 கப் தண்ணி எடுத்தா கரெக்டா இருக்கும். நாம இன்னைக்கு 1/2 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கோம். அதனால 2.25 கப் வரைக்கும் நான் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணியை எப்பவுமே அளவா அளந்து வச்சு நீங்க பாஸ்மதி ரைஸை குக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல உதிரி உதிரியா கிடைக்கும். இப்ப சாதத்துக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு விசில் மட்டும் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு விசில் ப்ரெஷர் நேச்சுரலாக போனதுக்கு அப்புறமா நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணிடுங்க. நல்லா சூப்பரான புதினா புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். இப்போவே கரண்டி போட்டு கலர்னிங்கன்னா உங்களுக்கு அரிசியெல்லாம் உடஞ்சி வரும். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நீங்கள் கலரி விட்டிங்கன்னா அரிசி உங்களுக்கு உதிரி உதிரியாக சூப்பராக கிடைக்கும். நம்மளோட புதினா புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.